வந்தாச்சுங்க நத்துலா பாஸ். இது வந்துட்டு இந்தியா சைனா பார்டரு இருக்கு பாருங்க. இதுதான் சைனாவோட ஆஃபீஸ் மாதிரி சொல்கிறாங்க. இது கீழேலாம் பார்த்தீங்கன்னா சைனா பார்டரு. சைனா இது 17,140 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். ரொம்ப டாஸ்க்காக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து மேலே போய் விசிட் பண்ணுறதுலாம் கையெல்லாம் அப்படியே விரைக்கிது. ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி ஃபோட்டோ கிளிக் பண்ணால் முடிய மாட்டேங்குது. கையை கொஞ்ச நேரத்துக்கே விரைக்கிது. 2 இது தான் இருக்குது. ஆக்சிஜன் லெவலு 2% தான் இருக்குது. இதாங்க கஞ்சஞ்சிங்க வியூ பாயிண்ட்டு. ஓ, பார்க்குறதுக்கு தான் வந்து ஸோ கைஸ், இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா 3வது எபிசோடு. கேங்டாக் வந்து சைட் சீயிங் பண்ண போகிறோம். அது பேக்கேஜ் எல்லாமே புக் பண்ணியாச்சு. நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் தாஷி நார்லிங், இங்கேருந்து நம்ம செக் அவுட்டும் பண்ணுறோம். ஹோட்டல் செட் ஆகலை, நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு 4-4:30 மணிக்கு வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம். பிடிக்கலங்க எங்களுக்கு, அதனால் சரி இங்கேருந்து வேறு பக்கம் போயிடலான்ட்டு. இப்போ நம்ம கேப்காக வெயிட்டிங்கு. டூர் பேக்கேஜ் புக் பண்ணோம். ப்ரைவேட் கேபே வந்துடும் நமக்கு. அவர் ஃபோன் பண்ணார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். வந்துடுறேன் அங்கேயே இருங்க அப்படின்னாப்புல. நான் அந்த பேக்கேஜ் டீட்டெயில் அது எல்லாமே உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ புக் பண்ணியிருக்கோம் அது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு போக போக ஷேர் பண்ணுறேன். நான் சத் ப்ரோ, நைட் எப்படி இருந்தது கேங்டாக்? நல்லா இருந்ததா? சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வச்சுட்டு. சவுத் இண்டியனா? எங்கே சவுத் இண்டியனே போடல. ஆமாம், சவுத் இண்டியன் டிஷ். என்ன கேப் டிரைவர் கொஞ்சம் லேட்டாக வந்தாருன்னா பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு போயிடலாம். கேப் வந்துருச்சுங்க, கேப் புக் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு கேங்டாக் போகிறோம். இதுதான் நம்ம கேப் டிரைவர். ப்ரைவேட் கேப் தான். என்னென்னா 2 பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. 2 பர்சனு அழகாக வந்துட்டு ஒரு 4-5 சைட் சீயிங் இருக்குது. அது என்னென்ன சைட் சீயிங்ன்ற எல்லாமே காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வெறும் கேங்டாக்கோட இதுக்கு மட்டும் தான் பேக்கேஜ். காலையில் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 4:30க்கு ரிட்டர்ன் கொடுத்து வந்துவிட்டுருவோம். கிளம்பிட்டோம். மார்னிங் வியூ பாருங்கள். ஓ, அங்கே வரும் அர்ஷத் ப்ரோ, கிளேசியர் வியூ, பயங்கரமான வியூ. ப்ரோ அங்கே பாருங்க. ஓ, பனிமலையெல்லாம் தெரியுது. டீ குடிக்கணும் போகிறவங்க பிடிக்கும். சரி, அதான் சனி ஞாயிறு நாளைக்கு அதுக்கு நான் 3 நாள் இருக்கு. ஆமாம், கிளேசியர் தான் பயங்கரமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஏறிடும், புதன்கிழமை ஏறிடும். கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சரி, இதுதாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த கிளேசியர் பார்க்குறேன். இப்போ நம்ம போகிற இடத்துல இந்த மாதிரி வியூ நிறைய பார்ப்போம். இனி காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஏதாவது போயிட்டு சாப்பிட்ணும்.
சிஎம்மோட வண்டி வருதுங்க. Oh, this car is CM car. சிஎம் கார் போயிடுச்சு அதுக்குள்ள. CM is house nearby or office? Yeah, stay here. Oh. This house. Go. பல வெயில வருது. This is CM house. That is. Yeah, he's coming from here. அதுதான் சிஎம்மோட ஆஃபீஸுங்க இந்த சிக்கிம் ஸ்டேட். அதான் வெளியே செக்யூரிட்டி இருக்காங்க. साथ ब्रो सिक्किम अरे सिक्किम सीएम मोड़ वीडियो बताएंगे. यहाँ पे रास्ता थोड़ा खराब है आगे तक क्योंकि हम लोग नीचे से जा रहे हैं ऊपर से भी जा सकते हैं. அதாங்க இவங்கள்ட்ட பாப்கார்ன் வாங்கினோம். பாப்கார்னு கற்பூரம் இது எல்லாமே நம்ம போகிற வழியில் வச்சுருப்பாங்க. எதுக்காகனா அங்கே கிளைமேட்டெல்லாம் கொஞ்சம் மைனஸில் இருக்கும், அதனால் வந்துட்டு நம்ம மூச்சு முட்டாமல் இருக்கிறதுக்காக தான். அந்த கற்பூரம் மாதிரி வந்துட்டு நம்ம கூட வந்தவரே வச்சுருக்காரு. ஸோ நம்ம இந்த பாப்கார்ன் மட்டும் வாங்கியிருக்கோம். லெட்ஸ் கோ. அதான் பெட்ரோல் போட்டு அப்படியே வண்டி ஸ்டார்ட் ஆகுது. 60 kilometers Nathula Pass. 60 kilometers Nathula Pass. Changule 34. Okay. So your Baba Mandir is the 54 kilometers. Okay brother. First sightseeing which? We were going to first Nathula. Because Nathula is the limited time. Limited time. Yeah. Okay. That's why first we are covered. Proceed Nathula. Okay. If you go to do you have heater in car bro? No, right now is no need to heater. Okay. We'll just adjust the weather na. Okay. Because we are going to the already cold place na. Okay. That's why you need to adjust little cold. Okay. Here we are take the first Kanchenjunga viewpoint from here. Yeah. Okay. Very good viewpoint. कहाँ जानु भएको? बाय बाय. जाने. अर्षद ब्रो. आना 8:30 க்குலாம் பாருங்க. WhatsAppல திறந்திருக்கு. जाने हो. आउनु. और वो लिटिल दीदी को थोड़ा लिफ्ट देते हैं ऊपर तक. जस्ट फॉर वो तक क्या बोलते हैं? ओके. चेक पोस्ट तक. சிக்கிமை பொறுத்தவரையிலும் நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு பர்மிட் வாங்கினுங்க. அதுதான் இப்போ வந்துட்டு பர்மிட் வாங்கணும்னு சொல்லி நிறுத்தியிருக்காரு. இவர் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி நான் பர்மிட்டு அப்ளை பண்ணுறேன், நீங்கள் அது வரையில் இங்கே இருக்க ஹோட்டலில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் அப்படியே இங்கே நிறுத்தியிருக்கோம். லைட்டாக கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கோம். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அவரும் அப்ளை பண்ணிடுவார். ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். என்ன ப்ரோ சாப்பிட என்ன இருக்குது கேட்டிங்களா? பிரெட் ஆம்லெட்டு அண்டு பிரெட் ஆம்லெட்டு, மேகி, வெஜ் மோமோ, சிக்கன் மோமோ, சுக்கா, ஃப்ரைட் ரைஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி தான். மேகி அங்கே போனதுக்கப்புறம் அதான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்க, நான் அப்படியே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்து மேலே அங்கே இருக்கிறது தான் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். இன்னொன்று முக்கியமாக நம்மளால டீ சாப்பிடணும். நம்ம ஒரு மிகப்பெரிய டீ லவர், டீ சாப்பிடணும். உள்ளே வந்து உட்காந்தாச்சுங்க. ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கோம், ஆளுக்கு கட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் 2 டீ சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு காலையில் அது போதும். அப்புறம் வேறு எதாவது வேணால் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று நமக்கு பர்மிட்டு ஓகே ஆயிடுச்சு. நம்மளால் பிரிண்ட் எடுத்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐட்டம் வந்துச்சுங்க. பிரெட் ஆம்லெட்டு, டீ வந்துட்டு 50 ரூபா. பிரெட் ஆம்லெட் வந்துட்டு டீ வந்துட்டு 20 ரூபா ஒரு பிளேட். 2 டீ 40 ரூபா. பிரெட் ஆம்லெட் வந்துட்டு 50 ரூபா. சிக்கன் மோமோ சொல்லியிருக்கோம், அது வந்துட்டு 100 ரூபா. ஸோ டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 200க்குள்ளே முடிச்சிடும். 190 ரூபா. இது வந்துட்டு சிக்கன் மோமோங்க.
சிக்கன் மோமோ இது சாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம கார சட்னி மாதிரி இருக்கும். இது வந்துட்டு 100 ரூபா. ஃபுல்லாக சிக்கன் ஸ்டஃப் பண்ணி நம்ம நார்மலாக கொழுக்கட்டை செய்கிற மாதிரி. மோமோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஃபஸ்ட் டைம் மோமோ சாப்பிட்றது நல்லா இருக்கு. நம்ம ஊரில் பொரிச்சு தருவானுங்க மோமோ. ஆக்சுவலாக அவிச்சு நம்ம ஊரில் கிடைக்குமா? கிடைக்கும், எண்ணெயில் போட்டு பொரிச்சு மோமோ. ஆனால் இங்கே தான் வந்துட்டு அந்த வித்தியாசமாக இருக்குது ஒரிஜினல் மோமோ. இன்னொன்று ஃபுல்லாக ஸ்டப் பண்ணியிருக்க ஐட்டம். அப்புறம் அந்த சட்னி மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பைஸியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டாச்சுங்க. ஜிபேல தான் பே பண்ணோம். 190 ஆச்சு பில்லு. மொத்தமாக எல்லாம் சாப்பிட்டது 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டது. கிளம்ப போகிறோம். கிளம்பியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 9:15 நாங்கள் கரெக்டாக மணி கிளம்ப போகிறோம். இவர் தான் நம்ம டிரைவர் பையா. இது ஆக்சிஜன் வேணால் இங்கே வாங்கிக்கங்கிறாரு. வேணா வாங்கிக்கோங்க. சும்மா வாங்கிக்கோங்க. யூஸ் ஆகும். இது வந்துட்டு ஆக்சிஜனுங்க. நம்ம ஹை ஆல்டிடியூட் போகிறதுனால அங்கே மைனஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதனால மூச்சு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ இது? 500 ரூபா. 500 ரூபா. எவ்வளோ நேரம் இது இதாகும் யூஸ் பண்ணிக்கலாம்? யூஸ் ஆகும் தெரியல, சேஃப்டிக்கு. சரி, நம்ம கூட வந்தவர் வாங்குறாரு. சாது ப்ரோ. ये ना ये फोड़ के है ना, ये सिल तोड़ के यहाँ डालना पड़ेगा. एक बार स्प्रे करना पड़ेगा. इधर देखा था இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதுலேயே போட்டிருக்கு. ये कैसे डालते हैं क्या? ஓகே, நல்ல ஹோட்டல். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து போக போக उसका मालूम है तो இந்த ஃபுட்டோட விலையெல்லாம் அதிகமாகிட்டே வரும் நினைக்கிறேன். मालूम है तो ப்ரோ, இதுக்கு மேலே நம்ம போக போக ஃபுட்டோட டிமாண்டு ஐட்டம் விலையெல்லாம் அதிகமாகிட்டே வரும்னு நினைக்கிறேன். கிளம்பலாங்க. கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நத்துலா தான் போகிறோம். பிகாஸ் அது வந்துட்டு லிமிட்டட் டைமிங் தான் அலௌடு. நமக்கு பாஸை அப்ளை பண்ணாரு, கிடச்சிருச்சு. ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. போகிறதில்ல. நத்துலா பஸ் போகிறோம். அங்கே போயிட்டு அந்த இடத்த பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இதுதாங்க நம்ம நத்துலா அண்டு பாபா மந்திரி போகிறதுக்கான பர்மிட்டு. 2 பேருக்கு 2 பேரோட ஃபோட்டோ வச்சு நேற்று எல்லாமே நாங்கள் பேக்கேஜ் புக் பண்ணும்போது இது பண்ணோம். செக் போஸ்ட் புக் பண்ணோம். செக் போஸ்ட் வந்துடுச்சு. 2 இருந்தது. ஒன்று வந்துட்டு செக் போஸ்ட்டில் அங்கே வாங்கிட்டாங்க. 40 rupees just environmental tax. Okay. Okay, and after no need to pay. Okay, just if I will pay 40 rupees. Yeah. Okay, You okay. have to pay, huh? Okay. 40 ரூபா இங்கே கொடுக்குறோம் மாமா. This is a check post. Yeah. This is the back side check post behind. Okay. And this the forest land. Oh, okay, okay. Forest. Bro, 10 ரூபா இருக்கா ப்ரோ? இதாங்க நம்ம வந்துட்டு உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுனால நமக்கு வந்துட்டு 40 ரூபா கட்டி அந்த டோக்கன் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் எல்லாம் அந்த வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி. சரி, இதை பத்திரமா வச்சுப்போம் பேக்கில். வேறுங்க இந்த சைடில் வந்துட்டு ஃப்ளாக் மாதிரி வச்சுருக்காங்க. காட்டுறேன். இந்த ஃப்ளாக் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, புத்திஸ்ட் பீப்புள் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட நேமு அவங்களோட வாசகத்தை வச்சு எழுதி இரங்கல வந்துட்டு மாங்ஸ் இறந்துட்டாங்க. ஆனால் பார்த்தேன் நிறைய இடம் வரும்போது எல்லாம் நிறைய சைடில் வச்சுருக்காங்க. என்ன அதுன்னு கேட்டதுக்கு அப்போ சொன்னார். ப்ரோ, கஞ்சன்ஜங்கா வியூ. ஓகே, ஃபுல் வியூ. ஓகே, கஞ்சன்ஜங்காவோட வியூ பயங்கரமாக இருக்குங்க. அந்த வியூ அதெல்லாம் இப்போதான் நம்ம ஒரு ட்ரிப்பை வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம்.
அங்கங்கே ஆர்மி வெஹிக்கிள் இருக்கா போக செக் போஸ்ட் வச்சுருக்காங்க நிறைய நிறைய ரீஸ்ட்ரிக்டட் ஏரியாலாம் நிறைய இருக்குங்க அங்கெல்லாம் நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியாது வந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அங்கெல்லாம் வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு मलाई देखेर हाँस्दै थियो होइन म हाँसेँ त्यहाँदेखि ऊ एउटा गाडीमा चढेँ मलाई गएको ल अन्त 15 मिनटको गाडी थियो कि आज तोकेको त्यो गाडीमा चढेको आइलन्डहरूसँग अन्त मलाई गएको ल நான் செம்ம ஒருத்துங்க उसले म सिक्किम त्यहाँ बस्छ ट्रिप नि मैले गाडी छिटिसक्यो गइहाल அசாத் ப்ரோ என்ஜாய் பண்ணுறீங்களா ட்ரிப்பு मैले भएर बिचरा गत्तिना माथि भएर यत्रो चामलहरू बोकेर झोलामा लिएर आइरहेको देखेँ नि त्यहाँनिर कस्तो माया लाग्यो मैले त्यो देखेर कञ्चनजङ्घा view मैले झट्टै भएर हिँडिरहेको छु रोडमा उभिरहेको थिएँ बसो साल माथि जाउनु कुदिहाल्छु भनेर छोडिदिएको नभए त हिजो पनि भेटेको नि हिजो पनि नल्याएको मैले सधैँ भेट्छ त यहाँ गीत राख्नु அங்கே இருக்கு பாருங்க வியூ माथि வாவ் சூப்பருங்க घाम टल्किरहेको छ त्यहाँनिर माथि खाले पनि हुन्छ யூ ஆர் நோ டு ஸ்டாப் ஹியர் Yeah, we are stuck here. ஓகே Because no, here இங்க நிறுத்துறாங்க வியூ this பார்க்கலாம் Kanchenjunga also na viewpoint, one of the most யா beautiful viewpoint na. சிக்கிம் ட்ரிப் இஸ் அ மஸ்ட் வியூ பாயிண்ட் கவரேன் जिन्दगी झन्डलाल भयो क्या मैले जुन चाहिँ मनको कुरा गरेँ नि मलाई கஞ்சன்ஜுங்கா வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நிறுத்தியிருக்காருங்க நம்ம டிரைவர் ஆனால் கேப் டிரைவர் சூப்பராக பேசுகிறாருங்க நல்லா வா இதாங்க கஞ்சன்ஜுங்கா வியூ பாயிண்ட்டு ஓ இதை பார்க்குறதுக்கு தான் வந்து இந்த வியூ பாயிண்ட்டு இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக நிறைய பார்க்க போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் முக்கியமான வியூ பாயிண்ட்டுங்க எல்லாம் நின்று பார்த்துட்ருக்காங்க பாருங்க சூப்பரான இடம் அல்டிமேட்டாக இருக்குது நம்ம டிரைவர் யார் நடிச்சாரு ஸோ சூப்பராக கஞ்சன்ஜுங்கா வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டேங்க அவ்வளோதான் இனி அடுத்து நம்ம இடத்த ப்ரொசீட் பண்ணுவோம் அடுத்து போவோம் அங்கே பிரதருங்க பிரதர் அங்கே நின்று சிகரெட் அடிச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன் டிரைவர் பிரதர் வேற லெவலுங்க ப்ரோ எப்படி இருக்கு சூப்பர் இதை பார்க்க தான் ரொம்ப நல்ல நேரம் 3 நாள் ட்ராவல் பண்ணி கஞ்சன்ஜுங்கா வியூ பாயிண்ட் பார்த்துருந்தேங்க இதுதான் நம்ம இந்தியாவிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மவுண்டனு மொத்தம் இது வந்துட்டு டோட்டல் வேல் வெயிட் பார்த்தீங்கன்னா 3வது 2வது பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது கேட்டா அப்புறம் K2 ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம நேபாளில் இருக்குது எவரெஸ்ட்டு தேர்ட் ஹையஸ்ட் மவுண்டன்னா கஞ்சன்ஜுங்கா அது இந்தியாவிலனா ஃபஸ்ட்டு ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ரோட்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக இருக்கும் ஃபுல்லாக ஸ்னோ தான் तपाईँले त्यो मेरो वाट्सएप सबै फरवर्ड गर्यो होला है उता है तपाईँकोमा मेरोमा के मलाई फोन त चलाएको छुइनँ त्यो नसुन्नु है त्यो சிக்கிம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வச்சு இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் இல்லாமல் மோஸ்ட் கிளீனஸ்ட் ஸ்டேட் அண்ட் க்ரீனரி ஸ்டேட்னு சொல்லலாம்
0 म चाहिँ प्लास्टिक्स अब मलाई चाहिँ अब प्लास्टिक पैसा यारुम पनि युज चाहिएन प्लास्टिक म चाहिँ कुल्ली काम गर्छु போட்டுருக்கேன் बरु चलिदिन्छु भनेर भनिदिने नि म त त्यही भन्ने प्रोग्राम राख्छु கீழே பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒன்று ரெண்டு कुल्ली काम குப்பையில गर्छु म இருந்தது तसँग பிளாஸ்டிக்ல बस्दिनँ இருந்தது बरु ஆனால் म भेक मागेर அது டூரிஸ்ட் खान्छु வரவங்க रास्तामा வந்து झुकेर बस्छु तर பண்ணுறாங்க तसँग बस्दिनँ மற்றபடி அதை बरु। கிளியர் பண்ணிடுவாங்க त्यो प्रोग्राम राख्दैछु अब கிளியராக க்ளீனாக இருக்கும் मलाई यस्तो भइसकेको छ कि भनिदिन्छु मलाई कुल्ली कामै गर्छु बरु म त भनिदिन्छु नाथे बल हुइन्जेल गरौँ र बल सकेपछि हुन्छ हुन्छ अलिकति ब्याङ्क ब्यालेन्स बनाएर राख्छु त्यसुकै होस् म त तपाईँले कोही के टुटेको छ त्यसको 3 गुणा ज्यादा मेरो टुटेको छ तपाईँको त एटलिस्ट राम्रै पो छ कसैले गर्दैन हो அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கலாம் போல இருக்குங்க म त भित्रै खत्तम यिनीहरूले मलाई फोन मात्रै भनेको छ அசாத் ப்ரோ வியூ எப்படி இருக்கு நல்லா இருக்கா डिस्टर्ब हुन्छ ஆ फोन नबोलौँ जस्तो தூக்கம் வருதா यिनीहरूले விடுங்க தெரிஞ்சிரும் கதவை திறந்து விட்டா தெரிஞ்சிரும் यस्तो मिल्ने मान्छे हो होइन पहिला चाहिँ तर अचानक चेन्ज भइदिएको देखेर मै तर्सेको क्या आई एम सक्ड क्या म उसलाई भन्छु रिस उठेकोलाई म भनिदिन्छु होइन र अहिले कामयाब बिछास् नि मेरो कारणले गर्दा भएको बुझिस् भन्छु होइन भनिदिन्छु होइन कति छाडा कम्प्लिटली ब्रोक बनाइदिन्छ भित्रीबाट कम्प्लिटली ब्रोक बनाइदिन्छ टुटाइदिन्छ यति साह्रो घटिया क्या त्यो चाहिँ मैले यस्तो म सोच्छु अन्त तपाईँलाई म हमेसा भन्छु तपाईँ चाहिँ किन पेम्पासँग चाहिँ छुट्यो आज पेम्पासँग चाहिँ किन चाहिँ त्यस्तो किन चाहिँ रिस्ता राम्रो छैन के चाहिँ दोब्देन भन्नेसँग थिएछ नि त त्यसरी चलेको थिएछ होइन खासमा चाहिँ हिस्ट्री चाहिँ त्यस्तो भएछ नि त कि अब उता सानो एउटा उयो घरमा थियो पहिला होइन अब दोब्देन चाहिँ हिस्सेला चुप्पाको रिस्ता இது ஒரு சின்ன ஸ்டாப்புங்க ட்ராவல் பண்ணி அங்கேருந்து கீழே வந்தோம்ல வியூ பாயிண்ட்டு அப்படியே எதாவது ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் போய்க்கலாம் இன்னொன்று ஃபுட்டு எதாவது ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் இங்கேயே பண்ணிட்டோன்னா நம்ம மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஃபுட் ரெடியாக இருக்கும் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே அடுத்தடுத்த பிளேஸுக்கு போகலாம் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு பனி குறைஞ்சிருக்குன்னு ஐஸு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஸாக இருக்கும் இங்கேயே ஐஸு வியூ பாயிண்ட்டை முடிச்சு அடுத்து நம்ம போகிறது நெத்துலோ பஸ் தான் அந்த கஞ்சன்ஜுங்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா 10,000 ஃபீட்டுங்க 10,000 அடி உயரம் இனி நம்ம மேலே போக 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 நம்ம நத்துலா பாஸ் பார்த்தீங்கன்னா 14,000 அடி மேலே போகிறோம் டோட்டலாக மொத்தம் இங்கே பாருங்க இது ஜஸ்ட்டு சாம்பிள் தான் நம்ம மேலே போகிறோம்ல நத்துலா பாஸ் அப்புறம் தொசமா லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சாங்குல் லேக்கு தொசமா லேக்ஸ் ரெண்டும் ஒன்று தான் அங்கே போகும்போது இதை விட பயங்கரமாக இருக்கும் ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் மேலே போகும்போது இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும் நமக்கு இப்படி ஐஸ் உறைஞ்சி எப்படி இருக்கு வருங்க இங்கே வருங்க தொடணும் போல் இருக்குது அதான் தொடர்றதுக்கு இருக்குங்க எப்படி சொல்கிறது உங்களுக்கு அந்த நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கையை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க அர்ஷத் ப்ரோ இங்கே வருங்க ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது யாக் போகுது பாருங்க ரோப்பே இருக்குது இங்கே பாருங்க
yak. Canggu Lake. This is a Canggu Lake. Yeah. Canggu Lake and Dosama Lake. Are similar. Both are same name. Orange இருக்கு bro. Orange இருக்குங்க. வரும்போது எடுத்துவாங்க. We'll stop the return time. Okay. We'll cover first and tour. ஓகேங்க. But ரிட்டர்ன் வரும்போது நிறுத்து வரோமா நம்ம நத்லா பாஸ் போயிட்டு வரும்போது. ஃபோட்டோகிராஃபி நாட் அலௌடா? photography, you can take the photos, but the army area is not allowed. ஓகே. This side is ஏரியால allowed. orange இருக்கு. yak பாருங்க. ஃபுல்லி yak. yak ride how much charge? Bye brother. Huh? Oh, yak ride 650 starting. Short ride 650 rupees. Okay. You stop here? Yeah, I will be stopped here. Just our Nathula car is over there. Stop there. Okay. And we will go to up from. தசமா லேக் இருக்குது பார்த்தீங்களாங்க. இங்கே வந்துட்டு இங்கே நம்ம வந்த கேப் இங்கே நிறுத்தியாச்சு. இங்கேருந்து இவர் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு கேப் சொல்கிறாரு, இது ஷேர் டாக்ஸி. இங்கேருந்து நம்ம நத்துலா பாஸ் மட்டும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சைட் சீயிங் வந்துட்டு மறுபடியும் நம்ம இதே டிரைவர் கூட போவோம். அந்த ரெண்டாவது கேபு டாக்ஸி மாறிட்டோம். இது வந்துட்டு ஷேர் டாக்ஸி 10 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மொத்தம் ஒரு 5 பேர் இருக்கோம், 5-6 பேர் இருக்கோம். இனி ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா கேப் எடுத்துருவாங்க. இதோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆள் எல்லாம் மேலே உள்ள 10 பேர் ஏறினதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டாக்ஸியாக அனுப்பிச்சி விடுவாங்க. மணி பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆச்சு. இப்போ தான் இதை வந்து உட்காந்தே நான் பார்க்குறேனே இங்கே யாக்கு. இது முன்னாடி வரலாம் நின்றுட்டு இருந்தான். வண்டி கிளம்பிடுச்சுங்க. கிளம்பிட்டோம். 10 பேர் கிட்ட சேர்ந்தாச்சு. அப்படியே நத்துலா பாஸ் போயிட்டுருக்கோம். இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் அது ரீஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஓரளவுக்கு தான் நம்ம ஷூட் பண்ண முடியாது, அதுக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது. ஃபுல்லாகவே ஆர்மி கேம்ப். இந்த மாதிரி நிறைய கேம்ப் அங்கேருந்து இருக்கும். நான் வர வழியில் நிறைய பார்த்தேன். மிலிட்ரி பேஸ். சும்மா லேக்கோட வியூ பாயிண்ட்ஸ். ஃபோட்டோ பாயிண்ட். இறங்கி எதாவது ஃபோட்டோ எடுக்கிறது, எதாவது ரீல்ஸ் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ரீல்ஸ் எதாவது எடுக்கிறீங்களா? எடுக்கலையா? நமக்கு ஃபஸ்ட்டு நத்தலா போகணும். அங்கே ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். मजा नहीं है. चलो थोड़ा सा 2 आदमी था कितना दिया होगा. கீழே பாபா மந்திர் இது இருக்குது. அது ஒரு இதுதான், சைட் சீயிங் தான். நம்ம மேலே நத்துலா போயிட்டு கீழே வரும்போது பார்ப்போம். நத்துலா பாஸ் ரீச் ஆகிட்டாங்க. இதுதான் நத்துலா பாஸு. வந்தாச்சு. अभी ना यहाँ से ऊपर जाना पड़ेगा. ओके भैया. साहब नमस्कारम. क्या है भैया? नथुला पास. पैदल चल के आना पड़ेगा. हाँ यहाँ से चाहिए.
ऊपर भी जाना पड़ेगा बस। ஸோ வந்தாச்சுங்க நத்துலா பாஸ். இது வந்துட்டு இந்தியா சைனா பார்ட்ரு. நம்ம மேலே அப்படியே அந்த சைடில் வழி இருக்குது. மேலே ஏறினோன்னா அந்த இந்தியா சைனா பார்ட்ரு அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஆனால் என்ன மேலே போயிட்டோன்னா நமக்கு இதெல்லாம் வீடியோ ஃபோட்டோகிராஃபிலாம் நாட் அலவுடு. ஸோ நான் மேலே போயிட்டு உங்களுக்கு சுற்றி பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே வந்து நம்ம ஃபோட்டோ எடுப்போம், கண்டினியூ பண்ணுவோம் vlog அப்படியே. गाड़ी नीचे पार्किंग में होगा। ஓகே பையா. வண்டி கீழே இறக்கிடுவாங்க. ஒரு நம்பர் எதுக்கு வாங்கிக்கலாமா? வாங்கிக்கோங்க. இன்கேஸ் எதுக்கும் வாங்கிக்கோங்க, கண்டுபிடிக்க முடியலன்னா 0280. இப்போ நீங்கள் நிற்கிற வண்டி கீழே போயிடும், நம்ம அங்கே போய் தான் ஏறணும். ப்ரோ அர்ஷத் ப்ரோ, வாட் இஸ் திஸ்? மேலே ஓகே, கீழே கீழேன்னு தெரியல. மேலே சைனா பண்ணுறாரு, அது சைனா பண்ணுறாரு. ஸோ வாங்க போகலாம் அப்படியே. நத்துலா பாஸ் முடிச்சுட்டு மேலே போய் இந்தியா சைனா பார்டர் பார்த்தாச்சுங்க. நத்துலான்றதே அந்த இந்தியா சைனா பார்டர் தான். இதோ முடிச்சாச்சு. அந்த சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் மேலே எடுத்திருக்கேன் தெரியாமல். சில கிளிப்பெல்லாம் எடுத்தால் இது பண்ணுறாங்க, எடுத்திருக்கேன். அது இந்த கிளிப்போடு உங்களுக்கு ஆட் பண்ணி போட்டு விட்றேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்தியா சைனா பார்டர். இருக்கு பாருங்க, இதுதான் சைனாவோட ஆஃபீஸ் மாதிரி சொல்கிறாங்க. இது கீழேலாம் பார்த்தீங்கன்னா சைனா பார்டரு, சைனா இது அது சைனாவோட பங்கரு. அந்த சைடு நம்ம இந்தியாவோட பங்கரு. நீ நம்ம அடுத்த சைட் சீயிங் வந்துட்டு பாபா மந்திர், அங்கே போவோம். அங்கே அந்த பாபா மந்திரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 14,000 அடி மேலே இருக்கும் இந்த நத்துலா. இதில் போட்டிருக்க அந்த எத்தனை ஃபீட்டு, நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் அப்படின்றது. ஆயிரத்தி 14,140 ஃபீட்டு, 14,140 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நத்துலா பஸ் வரவங்க ரொம்ப ரிஸ்க்கு தான். நம்ம கூட வந்தவரே வந்துட்டு முடியல, இங்கேயே நின்றுட்டாரு. இங்கே நின்னதுக்கே அவரால் முடியல. நான் எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு, ஆனால் இருந்தாலும் அந்த ஆக்சிஜன் இது வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. ரொம்ப டாஸ்க்காக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து மேலே போய் விசிட் பண்ணுறதுலாம் கையெல்லாம் அப்படியே விரைக்குது. ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி ஃபோட்டோ கிளிக் பண்ணால் முடிய மாட்டேங்குது. கையை கொஞ்ச நேரத்துக்கே விரைக்குது. வெறும் 2 இது தான் இருக்குது ஆக்சிஜன் லெவலில், 2% தான் இருக்குது. சரி, அப்படியே நம்ம டாக்ஸிக்கு நம்ம வண்டிக்கு போவோம். போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகும்.